திரு புரட்சி கவிதாசன், நீட் வேண்டாம் என்கிற தமிழ்நாட்டினுடைய இல்லை திமுகவினுடைய குரலை, திமுக கூட்டணியின் குரலை இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒலிக்கிறது என்று ஒன்று சொல்கிறார்கள். ரெண்டாவது, பெரும்பான்மையான கட்சிகள் பாஜகவை தவிர பெரும்பான்மையான அல்லது அனைத்து கட்சிகளுமே நீட் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்கிற விஜய் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே பேசியிருக்கின்ற பொழுது நீட் ரத்து செய்வதுதான் ஒரு தீர்வாக இருக்கும், இதனால் பெரும் பாதிப்பு, மருத்துவ கனவு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். கல்வியை 75ல் போன கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பேர் சொல்கிறாங்க, ஆனால் பாஜக மட்டும் வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் நீட்டில் தனியார் பயிற்சி மையங்கள் கூடிய அவர்கள் லாபம் கொளிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த வணிக நோக்கத்திற்காக மட்டும்தான் பாஜக நீட்டை ஆதரிக்கிறது, ஏற்கிறதுன்னு சொல்றாங்க. திரு புரட்சி கவிதாசன் தொடருங்க. இப்ப நான் பேசுனது கேட்டுச்சா? கேள்வி கேட்டுச்சா? கேட்டது. அதாவது சாலையிலே சென்றால் விபத்துகள் ஏற்படுகிறது என்பதற்காக சாலையிலே செல்லக்கூடாது என்று யாரும் நினைப்பதில்லை. விமானத்திலே சென்றால் விபத்துகள் எப்போதேனும் ஏற்படுகிறது என்று சொல்லி விமான பயணத்தை யாரும் தவிர்ப்பதில்லை. கப்பலிலே சென்றால் விபத்துகள் ஏற்படுகிறது என்று சொல்லி யாரும் கப்பல் பயணத்தை தவிர்ப்பதில்லை. அது மாதிரி ரயிலிலே சென்றால் எப்போதாவது விபத்து ஏற்படுகிறது என்று சொல்லி ரயில் பயணத்தை தவிர்ப்பதில்லை. பயணங்களை யாரும் தவிர்ப்பதில்லை, பயணங்கள் முடிவதில்லை. சரி, நான் கேட்கிறேன், நீட் தேர்வு வருவதற்கு முன்பு தயவு செய்து இங்க இருக்கிற கல்வியாளர்கள் சொல்ல வேண்டும், வேறு நுழைவுத் தேர்வே மருத்துவ கல்விக்கு இல்லையா? இல்ல சார், அகில இந்திய இல்ல 2006க்கு பிறகு இல்ல, அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இருந்துச்சு, பிஜிக்கு இருந்துச்சு. எய்ம்ஸ் இல்லங்க, சென்டாக்னு பாண்டிச்சேரியில இருக்கிற 10 காலேஜுக்கு இருந்தது. அதான் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இருந்துச்சு சார். அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இருந்துச்சு. சொல்லி முடிச்சறேங்க. பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் இருந்தது. இந்த அப்ப ஒரு மாணவன் ஹரியானாவிலே படிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஒரு மாணவன் எய்ம்ஸ்ல படிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஒரு மாணவன் ஜிப்மர்ல படிக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஒரு மாணவன் தமிழ்நாட்டுல படிக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். இப்படி தெளிவுபடுத்துறேன் புரட்சி கவிதாசன், நீங்க வழக்குரைஞராக இருக்கிறதுனால சொல்றேன், உங்களுக்கு நிறைய அந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் அதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் இல்லை, 2006க்கு அப்புறம் இல்லை. 2006க்கு முன்னாடி பொறியியல் எல்லாத்துக்கும் பிஎஸ் அக்ரிக்கெல்லாம் இருந்துச்சு, அதை நீக்கிட்டாங்க 2007 இல்ல. நான் சொல்ல முடிச்சிடுறேன். அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் இருக்குல்ல, இப்போ என்ஐடிக்கு இருக்கு, ஜேஇடிபின்னு சொல்லுவாங்க, அது எழுதுவாங்க, அது இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் மாநில ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் இருக்குல்ல, அதுக்கு தேர்வெல்லாம் இல்லை. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு விஜய் என்னதான் சொல்லியிருக்காரு? விஜய் ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த மத்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கான கல்லூரிகளுக்கு நீங்க நீட் நடத்திக்கிங்க, மாநில அரசே நடத்துகின்ற கல்லூரிகளுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லைங்க, இல்ல நான் அதான் சொல்றேன், இந்த நீட் வருவதற்கு முன்பாக பல எக்ஸாம் இருந்தது. நீங்க சொன்னது மாதிரி அகில இந்திய ஒதுக்கீடா மாநில ஒதுக்கீடா என்பது வேறு. ஆனா இருந்துச்சா இல்லையா? ஒரு எக்ஸாம் தான் சார் இருந்துச்சு. அதான் 2009ல இந்த நீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு முன்முடிவு எடுத்தது யாருன்னா மன்மோகன் சிங் சர்க்கார். அது எதன் பேர்ல எடுக்கப்பட்டது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வழக்கின் பேர்ல எடுக்கப்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் கூட்டணியில யாரு இருந்தா? திமுக தான் பிக் பார்ட்னர். 1 டஜன் மத்திய மந்திரிகள் இருந்தார்கள். 1 2 இல்லைங்க. இவங்க காட்டுகிற இடத்துல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்கிற அளவுல ஒரு ரிமோட் பிரதமராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த நீட் முன்வடிவு வரும் பொழுது ஏன் எதிர்க்கவில்லை? சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏன் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு நடத்தவில்லை? அதற்கு பிறகு பல்வேறு மாநிலங்கள்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டல்ல என்டிஏ ஏஜென்சி நீட்டை நடத்திய பொழுது ஏன் எதிர்க்கவில்லை? கலைஞர் அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்ப்பு எப்ப நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அதாவது கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மிசாவுல அநேகம் பேர் உள்ளே சென்றார்கள். அதே மாதிரி 1,14,000 பேரு அதை உள்ளே சென்றார்கள். நம்முடைய சிட்டி பாபு இறக்கலன்னா முதலமைச்சர் இருக்க முடியாது. இல்ல அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த நெருக்கடி காலத்திலே தான்
மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கே செல்கிறது. அதாவது கன்கரண்ட் லிஸ்டுக்கு செல்கிறது. ஸ்டேட் லிஸ்ட், பொதுப்பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அந்த பொது பட்டியலுக்கு செல்கிறது. அப்போ பொது பட்டியலுக்கு சென்ற பிறகு எமர்ஜென்சியை இருமமங்கை இந்திரா காந்தி திரும்ப பெற்ற பொழுது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி, இப்படியெல்லாம் உங்க வசதியான முழக்கங்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு முட்டு கொடுத்தவர் திமுக. அப்ப ஏன் நீங்க மாநில பட்டியலில் இருக்கிற கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனீங்க? அதனால திரும்ப எங்களுக்கு கொடுங்க, ரெஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னு கேள்வி கேட்கல. அதாவது திடீர் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு நாங்க 2014 தான் ஆட்சிக்கு வர்றோம். இது நடந்தது 2075. அப்ப 2075 இருந்து சற்றேற குறைய 40 ஆண்டுகள் தூங்கி கிடந்தவர்கள் நீங்க. அப்ப கல்வியை பற்றி கவலை இல்லையா? மாநில பாடத்திட்டம் தேவை, முதன்மையானது. அதுலதான் நாங்க சுப்புலட்சுமி அம்மையார் இந்தியாவுடைய முதல் டாக்டர் வந்தாரு. நான் ஒரு கேள்வியை முன் வச்சிடுறேன், கேளுங்க. சப்தா விகாசா சப்தா சாத்துன்னு சொல்றாங்களா? அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சின்னு சொல்றீங்கல்ல. மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சின்னு பிரதமர் சொல்றாங்கல்ல. அப்ப மாநிலங்களுடைய வளர்ச்சியை எல்லோரையும் உள்ளடக்கியது ஒன்று வேண்டும் என்றால் எல்லோருக்குமான வாய்ப்பை இந்த நீட் தடுக்கிறது. எல்லோருக்குமான வாய்ப்பு இங்க கிடைக்கல. 1200 மார்க் இருந்தப்ப 1176 மார்க் வாங்கின அனிதாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அனிதாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தா இந்த எதிர்ப்பு வந்திருக்காது. அதாவது இல்ல சார், காலம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது. இந்த நிகழ்கால உலகத்திற்கு தகுந்த வசதி வாய்ப்புகளை, தர மேம்பாடுகளை செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பெருந்தொற்று எல்லாம் இன்னைக்கு உலகத்துல வைரஸ் படை அலையலையாக இந்த உலகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு தரமான மருத்துவ உலகம் தேவைப்படுகிறது என்று அகில உலக அளவுல ஒரு தகுதி தேர்வு வைக்க வேண்டும். அதுக்குதான் சொல்றேன். டாக்டர் இங்க ஒரு மருத்துவர் இருக்காரு, டாக்டர் சபியம் சுலைமான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த பெருந்தொற்று காலத்துல எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து எல்லாத்தையும் காப்பாத்தினதெல்லாம் நீட் தேர்வு எழுதாம மருத்துவர் ஆனவர்கள்ங்கிறாரு. ஆனா இன்னைக்கு புற்றீசல் போல மெடிக்கல் காலேஜ் நடந்துகிட்டு இருக்க. தமிழ்நாட்டுல மட்டும் 55 காலேஜ் இருக்க. அதுல குறிப்பா திமுகவுடைய நேரடியா பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு 15 கல்லூரி இருக்கு, 25 கல்லூரி இருக்கு. சார் அதை இப்படி எடுத்துக்கலாம் சார். அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? மருத்துவ கல்லூரிகள் கட்டுவதற்கு இங்க இடம் கட்டுறாங்க. அதுக்கான அனுமதியை கொடுக்கிறது யாரு? அதுக்கான உள்கட்டமைப்பு வசதியை பார்த்து மத்திய அரசு கொடுக்குது இல்ல. அப்ப உள்கட்டமைப்பு இருக்குங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. அப்படி 55 மருத்துவ கல்லூரிகள் உள்கட்டமைப்போடு இருக்கிற வசதி தமிழ்நாட்டுல இருக்கு, யூபில இருக்கா, மத்திய பிரதேசல இருக்கா? மருத்துவ கல்வியிலே தமிழ்நாடு மருத்துவ கல்லூரியிலே முன்னேறிய மாநிலமாக இருப்பது என்பது பெருமையான விஷயம் தான். அதுக்கு அனுமதி நாங்க கொடுத்தோம். 11 அதெல்லாம் நீட் வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நீட் வரதுக்கு முன்னாடியே அததான் சொல்றாங்க. இல்ல கடந்த ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம். 11 மருத்துவக் கல்லூரிகள். சார் அந்த ஒரு புரிதல், 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுல கொடுத்தீங்கல்ல சார், மற்ற மாநிலங்களுக்கு ஏன் சார் கொடுக்கல? இல்ல அங்கே அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க உள்கட்டமைப்பு இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த உள்கட்டமைப்பு இருக்கு. அதை சிதைக்கிறது தான் நீட் அப்படிங்கிறாங்க. நோ 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 நோ, சிதைப்பது அல்ல, வளர்ப்பது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் கேட்கிறேங்க. விஜயை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வளர்க்க முறைகேடு சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிருக்கு. அது குறித்து நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களிலும் பேச வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள் கேட்கிறார்கள். அந்த விவாதத்தை கூட நடத்துவதற்கு மறுப்பது ஏன்? மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதான, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டு போலாம்ல. இப்ப இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல இதே மாதிரி ஒரு சிறப்பு தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும். அது கருணாபுரம் கள்ளச்சாராய மரணங்களை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை விவாதித்து விட வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருப்பதனால் எங்களால் ஒத்திவைக்க முடியாதுன்னு சொல்லி கருப்பு சட்டையை போட்டு கலாட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மாநிலத்திற்கு ஒரு நீதி இல்ல, பாஜகவும் செய்யும். அந்த ஒப்பீடு தவறு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை அந்த ஒப்பீடு தவறு. இல்ல அந்த ஒப்பீடு தவறு. கவர்னர் உரை பாஜக தமிழ்நாட்டை பின்பற்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை பாஜக பின்பற்று. சார் புரிஞ்சுக்கங்க சார். இல்ல நான் தெளிவுபடுத்துறேன். அது கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் இல்ல, கேள்வி நேரம்.
கேள்வி நேரத்து முடிஞ்சதுக்கு பிறகு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க சார். நான் முடிச்சிடுறேன் ஜீரோ வரல பேசுவாங்கறாங்க. ஆமா சார், பேசிட்டாங்களே இல்ல அதிமுக தவிர எல்லாரும் பேசினாங்களே இல்ல. அதுக்கு வேற சார், அதிமுக பங்கெடுக்காததுக்கு வேறு காரணம் சொன்னாங்க. அதிமுக பிரதிநிதி இல்ல, நம்ம அதிமுக மையப்படுத்தி அதை பேச வேண்டியதில்லை, நம்ம கடந்து வந்துடலாம். நீங்க பாராளுமன்றத்துக்கு போவோம், நம்ம தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கே போவோம். ஏன் நீங்க திரும்பி தமிழ்நாட்டுக்கே வரீங்க? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசும் பொழுது, அதாவது கிராமப்புற மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறாரு. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் கிராமப்புற மாணவர்கள் ஆண்டுதோறும் எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள், அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள், ஏன் இந்த நீட்டு தேர்வுல இடஒதுக்கீடு இல்லையா, இடஒதுக்கீடு இருக்கிறதா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே என்ன நடந்திருக்கிறது என்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கிறார். நீங்க தயவு செய்து இந்த வெள்ளை அறிக்கையை கொடுங்க. அதே மாதிரி நம்முடைய சகோதரர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசும் பொழுது, இன்றைக்கு திமுக சட்டமன்றத்தில் இயற்றிய நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை மனதார வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன் என்கிறாரு. அப்ப இன்னைக்கு இவர் ஆதரிக்கிறேன் என்கிறார். வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்பாக திமுகவுடைய மாணவர் அணி எத்தனை வயசுல 85 வயசு பெரியவங்க எல்லாம் மாணவர் அணி, RS பாரதி மாணவர் அணி. அது மாதிரி நீங்க எண்ணி பாருங்க. மாணவரோட அப்பா கூட வந்திருக்கலாம் சார். சரி, மாணவர் அப்பா கூட இருக்கலாம்ல. இல்ல அதான் மாணவர் அணி சார்பிலே போராட்டம் என்று சொல்லிட்டு அங்க மாணவர்களையே காணவில்லை. என்ன பேசுறீங்க? யார பாத்தீங்க நீங்க? நீங்க வெளியில போய் இருந்தீங்களா? நீங்க மாணவர் அணியில மாணவர் அணியில நடந்த போராட்டம் யாரெல்லாம் இருந்தாங்க நாங்க போய் பார்த்திருக்கோம். இல்ல ஒழுங்கா விவரம் தெரிஞ்சு பேசணும். மாணவர்கள் டெல்லியில நீட் முறைகேடுக்கு எதிராக போராடினாங்க. ஆமா, முறைகேடுக்கு எதிராக போராடினாங்க. முறைகேடு கண்டிக்கணும். நாங்க விவசாயிகள் போராட்டம் விவசாயிகளே இல்ல அவங்கிறது, மாணவர்கள் போராட்டம் மாணவர்களே இல்லங்கிறது, இதே வேலையை வச்சு போயிட்டு இருக்காங்க. சம்பாதிக்குதுன்னு சொல்றீங்க, நாங்க சொல்றோம் மெடிக்கல் காலேஜுக்கு சம்பாதிக்குது, மருத்துவமனைகளை மருத்துவ கல்லூரிகளை கட்டி வைத்து நீங்க கோச்சிங் சென்டர் என்ன வேணாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாங்க அரசு கல்லூரிக்கு தானே ஏற்றி இருக்கிறோம். தனியார் கல்லூரிகள் தங்கள் இஷ்டம் போல வசூல் பண்ணலாம்னு தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் சொல்லுது. நாங்க சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வுல முழுமையாக வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுதான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்றாரு. தனியார் கல்லூரிகளும் நீட் தேர்வு பயிற்சி மையங்களும் கைகோர்த்திருக்கிறார்கள் சொல்றாரு. அதத்தான் நீங்க சொல்றதா அவரும் சொல்றாரு. அதுக்கு காரணம் தேசிய மருத்துவ ஆணை சட்டம் 2019 திரு நரேந்திர மோடி கொண்டு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 100% தனியார் இடத்துக்கு கட்டுப்படுத்துற சட்டம் இருந்தது. ஆனா இப்ப அந்த சட்டம் செல்லாது. தேசிய மருத்துவ ஆணை சட்டத்துல 50% இடத்திற்கு தனியார்களே என்ன செய்யலாம், கட்டணத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம். நம்மளுடைய விஜய் அவர்கள் இல்லாத ஊருக்கு செல்லாத பாதையை மாணவர்களுக்கு காட்டக்கூடாது. விருது வழங்கு விழா என்று ஒரு பொன்னாடையை போற்றி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அவங்களுடைய இதயத்துல விஷத்தை விதைக்காதீர்கள், விஷத்தை கலக்காதீங்க, வாழ நினைத்தார் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சார் அவர் உரை முழுக்க கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையை சொல்லியிருக்காரு. ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, வெற்றி நிச்சயம்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம பேசலாம். திரு சுலைமான். அதாவது மீண்டும் மீண்டும் ஷேர் பண்ணுற தவறு இவங்க பாஜகவுடைய வழக்கமான போக்கு. விவசாயிகள் போராடினா அவங்க விவசாயிகள் இல்லை, மல்யுத்த வீராங்கனை போராடினா அவங்க மல்யுத்த வீராங்கனை கிடையாது, மாணவர்கள் போனா மாணவர்கள் கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இந்த உருட்டுவீங்கன்னு தெரியல. ஏற்கனவே சொல்லி 240 உங்களை சூட்டி உட்காந்துருக்காங்க. மக்கள் மாணவர்கள் சொல்றீங்க, மாணவர்களே இல்ல. அவரு போய் நேர்ல பாத்துக்கணும் சார். அவர் எங்க போய் உட்கார்ந்து தெரியல. அந்த நேரத்துல நேர்ல போய் பார்த்துருந்தாருன்னா எத்தனை நாள் இருந்தாலும் தெரியும் அவருக்கு. நாளைக்கு வேணா கூட்டு வர ஒரு ஆபீஸ்க்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு என்ன பேசிருக்காரு உட்காந்து. சார் விவசாயிகள் போராட்டம் விவசாயம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் தானே இவங்க. விவசாயிகளே கிடையாது சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்ற ஆட்கள்கிட்ட மாணவர்கள் இருக்கான்னு சொல்லி மாணவர்களே இல்லை. 85 வயசு ஆள் வந்து சிறப்பு அழைப்பாளரா வந்தாரு. சிறப்பு